ரீசெண்டா மதுரையில இருக்க மேலூர்ல நிறைய மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கத நம்ம பார்த்திருப்போம். 100-200 மக்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 5000க்கும் மேல மக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 45 கிராமத்துல இருந்து 25 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே விவசாயி தான், டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க. ஒரு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. மக்கள் மட்டும் இல்லாம இவங்க பின்னாடி லாரியில நிறைய பேர் ஏறி இருக்காங்க, பஸ்ல இருக்காங்க, டூ வீலர்ல எல்லா வகையிலுமே சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எதுக்கு இவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். அதுதான் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அந்த மேலூர் கிராமத்துல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க பிளேஸ்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன் ஒரு மெட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரண்ட் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தா. இவங்க குரூப்ல இருக்க ஒரு கம்பெனி இந்த பிளேஸ ஏலத்துல எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனி இந்த பிளேஸ ஏலத்துல எடுத்ததுனால அந்த டங்ஸ்டன் மெட்டலை மைனிங் பண்ணி எடுக்க போறாங்களாம். சோ இப்போ அந்த 45 கிராமத்துக்கு கீழே இருக்க டங்ஸ்டனை தோண்டி எடுக்க போறாங்க. சோ இப்ப அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க ஊரை விட்டுருங்க, எங்க கிராமத்தை விட்டுருங்க, நாங்க இங்க விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க இங்க இருந்து எங்க போவோம், சரி ஓகே எங்களோட விவசாயம் அப்புறம் நீங்க மக்களை கூட மதிக்கலாம் பரவாயில்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ் லெட்டர்ஸ்லாம் இங்க இருக்கு, இங்க பழைய சிவன் டெம்பிள் இருக்கு, அப்புறம் கேவ் டெம்பிளும் இருக்கு, அப்புறம் பாண்டியர் காலத்துல உருவாக்கப்பட்ட கேவ்ஸும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய தமிழ் வரலாறுலாம் இருக்கு. சோ நீங்க டங்ஸ்டனை நோண்டி எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இங்க நிறைய உயிரினங்களும் இருக்கு. இங்க 275 வகையான பேர்ட்ஸ் இருக்கு, அப்புறம் 48 இனங்கள் பட்டர்ஃபிளைஸ் இருக்கு, அப்புறம் 72 குளங்கள் இருக்கு, அப்புறம் 200 நேச்சுரல் ஃபவுண்டைன்ஸ் இருக்கு. இப்போலாம் இந்த உலகத்துல சும்மாவே நிறைய விஷயங்கள் அழிஞ்சுகிட்டே இருக்கு. நீங்க இதெல்லாம் தோண்டி எடுக்கணும் அப்படின்னா இந்த உயிரினங்கள்லாம் எங்க போறது, நாங்கெல்லாம் எங்க போவோம், தமிழ் வரலாறுலாம் எங்க போவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இது எல்லாமே அந்த மதுரையில இருக்க மேலூர்ல தான் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ டங்ஸ்டன்னா என்ன, இந்த டங்ஸ்டன் எதுக்கு எடுக்கிறாங்க, இந்த மெட்டல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பல்புக்குள்ள இருக்க ஃபிலமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டங்ஸ்டன்ல தான் இருக்கும். இது ரொம்ப ஹார்டான மெட்டல். இந்த மெட்டலை வச்சு இன்னொரு மெட்டலை கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த பிளேடு மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் கட் பண்றதுக்கு ஒரு மெட்டல் வேணும். அந்த மெட்டலா இந்த டங்ஸ்டன் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரை தாங்கிறதும் டங்ஸ்டன் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டலும் சொல்றது டங்ஸ்டன் தான். இந்த மெட்டலை நிறைய மைனிங் பண்ணி எடுக்கிறது எந்த ஊர்னு பாத்தீங்க அப்படின்னா சைனா தான். 2017ல தான் சைனாவை சுத்தி ஒரு சில பிரச்சனை வரது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் டீஹைட்ரேஷன் இது மாதிரி எல்லாம் வந்திருக்கு. சைனால மட்டும் மைனிங் பண்ணல, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லயும் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மேலூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க மேன்மேட் கேவ் பெட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அங்க ஜெயின்ஸ் எல்லாம் முன்னாடி நிறைய இருப்பாங்க, அவங்க தூங்குறதுக்கு பாறையிலே பெட்ஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெயின் பெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க 7 தொடர் மலை இருக்கு, அதுவும் நல்லா மரத்தோடலாம் சேர்ந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க பயோடைவர்ஸ் ஏரியாலாம் இருக்குன்னு மார்க் பண்ணுங்க, அங்க மட்டும் பண்ண வேணாம், பேலன்ஸ் இருக்க பிளேஸ்லாம் மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விவசாய மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கீழே ஃபுல்லா தோண்டி எடுத்து மண் எல்லாம் வெளியே கொட்டுவீங்க, அந்த மண்ணில் மண்புழுவே இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. அனிபி அப்புறம் மண்புழு எல்லாம் விவசாயத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ மண்புழுவே இல்லாத மண்ணுல எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. தேனிலாம் நிறைய பாலினேஷன் பண்ணும், சோ இதெல்லாம் இல்லாம எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பெங்களூர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபுல்லா நிறைய தேனீக்கூடு நல்லா பெருசு பெருசா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய செடி இருக்கும், எல்லார் வீட்லயுமே எந்த செடியுமே அவ்வளவு சீக்கிரம் செத்தே போகாது போல. சோ நல்லா வளருது. நான் கூட நிறைய செடி வச்சிருக்கேன், என்னோட செடியுமே எல்லாமே சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. என் வீட்டு பக்கத்துல கூட நல்ல அனிபி ஒரு பெரிய ஒரு கூடு இருக்குது. பாத்தீங்க
பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து இங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த அணியை கட் பண்ணி எடுத்து வித்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ஒரிஜினல் அணி வந்து இங்க நல்லா சூப்பராகவே கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த அணிபி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுது பிளான்ட்ஸ்க்குலாம். இப்போ அந்த மேலூர் ஊர் மக்கள்லாம் நாங்க வேற ஊருக்குலாம் போக மாட்டோம், இந்த மண்ணை விட்டு நாங்க நவர மாட்டோம், இந்த மண்ணில் தான் நாங்க விவசாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டங்ஸ்டன் மெட்டல் வந்து இங்க கிடைக்குது அப்படின்றது வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு நல்ல லாபம் அப்படின்றதையும் சொல்லப்படுது. நமக்கு இது ரொம்ப பெரிய ஒரு நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வெளியூர்ல தான் காசை கொடுத்து டங்ஸ்டன் வாங்கிட்டு இருக்கோம். இது நமக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு அப்படின்ட்டு சொல்றாங்க. இது சுயமா நம்ம பண்றதுனால வந்துட்டு நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா இதை வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டங்ஸ்டன் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஸோ நமக்கும் அது தேவைப்படுற ஒரு பொருள் தான். ஃபியூச்சரில் வந்து இப்போ டெக்னாலஜிஸ் வளர்ந்த மாதிரி இன்னும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு நிறைய பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய ஊர் மக்களை பாதிக்காமல், நிறைய உயிரினங்களும் பாதிக்காமல், நமக்கு தேவைப்பட்ட மாதிரி கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ எனிவே சேவ் மதுரை. ஓகே, என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட பார்ப்போம்.